திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜீவானந்தம் 12 கிராம் எடையில் மிகச்சிறிய அளவிலான வாஷிங் மிஷினை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய பூங்குளம் என்ற ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநருடைய மகன் ஜீவானந்தம் என்பவர் பாத்தீங்கன்னா சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் அலைட் சயின்ஸ் கல்லூரியில மருத்துவ பிரிவை தேர்வு செய்து 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் மருத்துவ பிரிவை தேர்ந்து செய்தாலும் கூட தற்போது விஞ்ஞான ரீதியாக அறிவியல் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக தற்போது 12 கிராம் எடை கொண்ட தீப்பெட்டி அளவிலான ஒரு சலவை இயந்திரத்தை கண்டறிந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். தற்போது அந்த மாணவர் ஜீவானந்தம் நம்மிடம் இணைந்திருக்கிறார். இது குறித்தான தகவல்களை அவரிடம் கேட்டு பெறலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவ துறையை தேர்வு செஞ்சிருக்கீங்க. அறிவியல் ரீதியா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? உங்களுடைய இலக்கு என்ன? அரசு தரப்புல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வணக்கம். என் பேர் ஜீவானந்தம். அப்பா பேர் பூபதி. அவர் கவர்மெண்ட் பஸ் டிரைவரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நான் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். நான் வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். 26 mm 12 கிராம்ல கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ரீல்ஸ் வந்துச்சு. ஸோ நான் எங்கள் சீனியர்ஸ் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணப்போ நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் February மந்த் நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி அவங்க மார்ச் எனக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அப்ரூவல் கொடுத்தோடனே நான் காலேஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். காலேஜ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி எனக்கு வீடியோக்காக ஹெல்ப் பண்ணாங்க. மேலும் நான் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்க மருத்துவத்துறையை தேர்வு செஞ்சு படிச்சுட்டு இருக்கீங்க. அறிவியல் ரீதியா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? அதுக்கு காரணம் என்ன? எனக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் தான் நான் படிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் அப்பா விருப்பத்துக்காக நான் மெடிக்கல் ஃபீல்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட விருப்பத்துக்காக நான் அறிவியல் சார்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் உயர தமிழ்நாடு அரசு எனக்கு ஒத்துழைப்பாங்கன்னு நான் நம்புறேன். நான் திருப்பத்தூர் பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிகிறேன். எனது மகன் ஜீவானந்தம். அவர் மருத்துவத்துறையில் படிப்பதற்காக நான் சேர்த்திருந்தேன். அவருக்கு விஞ்ஞான ரீதியாக இன்ஜினியரிங் மேலே ஆசை இருந்திருக்குது. அதனால் மருத்துவத்துறையும் படிக்கிறாரு. போனால் அதே விஞ்ஞான ரீதியாகவும் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தான். மேலும் மேலும் அவர் கண்டுபிடிப்புகளை தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். அது இப்போ அதாவது சிறிய ரக தீப்பெட்டி சைஸிலான ஒரு வாஷிங் மிஷினை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்திருக்கிறார். மேலும் மேலும் அவர் கண்டுபிடிப்புகளை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் பூங்குளம் கிராமம் சிறியது என்பதால் ஊர் பொதுமக்களும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு அவர் படிச்சுட்டு இருக்கிறது மருத்துவத்துறையை தேர்வு செஞ்சு படிச்சுட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தொடர்ந்து அவர் பணியாற்றிட்டு வர்றாரு. இதனால இந்த மாணவருடைய செயல் இந்த கிராம மக்கள் மத்தியில ஒரு பெரும் பாராட்டியும் வரவேற்பையும் பெற்றிருக்குது. மேலும் இந்த பகுதியை சேர்ந்த அந்த ஊர் தலைவர்கள் மற்றும் கிராம மக்கள் இவருக்கு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.